வீடியோல நம்ம என்ன டாய் ப்ரீட் பப்பி பார்க்க போறோம். ஹாய், நம்ம லாஸ்ட்டாக வந்து ஷிட்ஸு பப்பி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா கிளைண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும் என்ன ப்ரீட் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட இப்போ பீகிள் பப்பீஸ் தான் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்காங்க. நிறைய பெட் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, நான் ஈஸியாக ஒரு வந்து பெட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுற இந்த ப்ரீட் தான் வந்து பீகிள். இவங்க பார்த்தீங்கன்னா ஈஸி டு மெயின்டைன் தான். இவங்களுக்கு கோட் வைஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க. இந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இவங்களுக்கான க்ரூமிங் ஷெட்யூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ப்ரீட் பப்பி தான். இவங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கோட்லாம் நார்மலாக தான் இருக்கும். இவங்களுக்கு நீங்கள் பேசிக்காக வீட்டில் வச்சு ஒரு பேசிக் கோம் பண்ணாலே போதும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆர் 45 days ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பர் க்ரூமிங் பண்ணால் போதும். பீகிள் பப்பீஸ்க்கான டயட் ஷெட்யூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்வீங்க? ஆக்சுவலி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாய் ப்ரீட் நம்ம நார்மலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு நீங்கள் வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸும் நாங்கள் வந்து சொல்லுவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலாக மார்க்கெட்டில் நிறையா ஃபுட்ஸ் கிடைக்குது, அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து பப்பீஸில் வந்து நீங்கள் 3 times வந்து ஃபீடிங் கைடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி அடல்ட் ஆகிட்டாங்கன்னா 2 times நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பீகிள் பப்பீஸ்க்கான டிவார்மிங் ஷெட்யூல்ஸ் எல்லாம் என்ன? இவங்களுக்கான டிவார்மிங் ஷெட்யூல்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டாக இருந்தால் எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து டிவார்ம் பண்ணணும். பப்பீஸ் பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக டிவார்ம் பண்ணிடணும். பீகிள் பப்பீஸ்க்கான காமன் மெயின்டெனன்ஸ் அதை பற்றி சொல்லுங்க. பீகிள் பப்பீஸ்க்கு நம்ம காமனாக பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஏர் தான். நீங்கள் ப்ராப்பராக கிளென்சர் அண்ட் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயம் ஹைஜீன் போர்ஷன் தான். ஹைஜீன் கட்டுன்னு வாங்க. நீங்கள் அவனோட இந்த மோஷன் வெண்ட் அண்ட் வந்து யூரின் டியூப்ஸ் இது ஃபுல்லுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதுமானது. பீகிள் பப்பீஸை எடுக்கிறதுக்கான ரைட் ஸ்டேஜ் வந்து என்னன்னு சொல்லுவீங்க கஸ்டமர்ஸ்க்கு? ஆக்சுவலி பப்பீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ்னா நம்ம வந்து 30 days தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். 30 days ப்ளஸ் தான். 30 days கீழேனா நீங்களுமே ப்ராப்பராக உங்களுக்கு ஃபீடிங் கொடுக்க முடியாது. மதர் ஃபீடிங்லேருந்து எடுக்கிறதுக்கான ப்ராப்பரான ஸ்டேஜஸ்னால் 30 days தான். இந்த 30 days பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பீகிள் பப்பீஸ்ல என்னென்ன கலர்ஸ் வரும்? ஆக்சுவலி பீகிளில் காமனாக பார்த்தீங்கன்னா அதில் வர்ற கலர் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர், பை கலர், தென் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோன்னுவோம். இந்த ட்ரை கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ப்ராப்பரான ட்ரை கலர் பப்பி. இவங்களோட அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கணும். அவங்களோட டைல்ஸ், தென் இவங்களோட பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோன்னு சொல்லுவோம். லெமன் எல்லோ வெரைட்டியில் இவங்களோட மார்க்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியான 9 பப்பீஸ் வந்து நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்காங்க. நீங்கள் இந்த குவாலிட்டியான பீகிள் பப்பியை உங்களோட கம்பெனியை சூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.